அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் தப்புதாம்மா. உன்கிட்ட சொல்லாம எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்புதான். வைரவி பண்ண தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இந்த பிரச்சனை இதோட மறந்துரு. இத மனசுல வச்சுக்கிட்டு நீ சிந்து கிட்டயும் பைரவி கிட்டயும் மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலயும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அக்கா, அவ என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காக்கா. அவளை என் கால்ல விழுந்து இப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நேத்து வந்தவளும் நானும் ஒன்னா உங்களுக்கு. இப்ப இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லன்னா இவளுக்கு மூஞ்சில நான் எப்படிக்கா முழிப்பேன்? மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்புனா நீங்க சிந்துவை அடிச்சதும் தப்பு தானே. நீங்க முதல்ல சிந்து கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா. இல்லக்கா, பாத்தீங்களா இவ பேசுறத? நான் சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்டதா அவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாளாம். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா இவளுக்கெல்லாம் யாருன்னு? அத்தை, நீங்க ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். இங்க என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, நான் உங்களை இன்னொரு அம்மாவாதையும் பாக்குறேன்.